வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வீரத்துக்கும் பெருமைக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய காவிய போராட்டத்தை பத்தி தான். அதுதான் அல்லி மற்றும் அர்ஜுனனோட கதை. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். யாராலையும் தடுக்க முடியாத ஒரு மாவீரனும் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காத ஒரு ராணியும் சந்திச்சா என்ன ஆகும்? இந்த ஒரு கேள்விதான் நம்ம பார்க்க போற இந்த முழு கதைக்கும் ஆதாரம். இந்த அல்லி அர்ஜுனன் கதை தமிழ்நாட்டுல ரொம்பவே பிரபலமான ஒரு நாட்டுப்புற கதை. தெருக்கூத்து மாதிரியான கலைகள் மூலமா இது தலைமுறையா நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. இந்த கதையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மகாபாரதத்தோட பெரிய ஹீரோவான அர்ஜுனனை நம்ம தென்னிந்தியாவில இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு களத்துல கொண்டு வந்து நிறுத்துறது தான். வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ராணியோட சபதம். இந்த கதை நடக்கிற இடம் தென்னிந்தியா. அங்க ராணி அல்லுன்னு ஒருத்தங்க ஆட்சி செஞ்சுட்டு வர்ற ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. ஆனா இது ஏதோ சாதாரண ராஜ்யமே நினைச்சிடாதீங்க. இங்க எல்லாமே வேற மாதிரி. ஆட்சியாளர்கள் பெண்கள், ராணுவம் பெண்கள், அங்க இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான போர்ப்பயிற்சி கொடுக்கப்படும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ராஜ்யத்தோட எல்லைக்குள்ள தெரியாம கூட எந்த ஆம்பளையும் உள்ள நுழைஞ்சிட முடியாது. அப்படி நுழைஞ்சா அவங்களுக்கு சிறைதான் கதி. இந்த ராஜ்யத்தோட இதயமே நம்ம ராணி அல்லிதான். பேரழகி, அதே சமயம் ஒரு மாபெரும் வீராங்கனை. அவங்க ஒரு ரொம்ப கடுமையான ஒரு சபதம் எடுத்திருந்தாங்க. அது என்னன்னா, எந்த ஆம்பளையும் என்ன ஆளக்கூடாது, நான் கல்யாணமும் செஞ்சுக்க மாட்டேன். இதுதான் அவங்களோட கேரக்டரோட அஸ்திவாரம். இப்போ கதையோட இன்னொரு ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. ஒரு மாபெரும் வீரன், ஆனா மாரவேஷத்துல. அப்படியே அவரோட பயணத்துல போயிட்டு இருக்கும்போது நம்ம பாண்டவ வீரர் அர்ஜுனனோட காதுல இந்த ராணியோட புகழ் வந்து விழுது. ஆண்களையே ஜெயிக்கிற யாருக்குமே அடங்காத ஒரு ராணியா. இத கேட்டதும் அர்ஜுனனுக்கு இது ஏதோ சாதாரண நியூஸ் மாதிரி தெரியல. இது தனக்கான விதியோட அழைப்பு மாதிரி அவருக்கு தோணுச்சு. அல்லியோட ராஜ்யத்துக்குள்ள ஒரு ஆணா நுழையிறது சாத்தியமே இல்லைங்கிறத அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் ஒரு செம்ம தந்திரமான பிளான் போட்டான். என்ன பண்ணானா, ஒரு பெண்ணா, அதுவும் ஒரு வேலைக்கார பொண்ணா வேஷம் போட்டு அரண்மனைக்குள்ள நுழையலான்னு முடிவு பண்ணான். ஆனா ராணி அல்லியோட கண்ணை ஏமாத்துறது அவ்ளோ சுலபமா? இந்த புதுசா வந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட ஏதோ சரியில்லைன்னு உங்களுக்கு மனசுக்குள்ள உறுத்திட்டே இருந்துச்சு. அவளோட பயமே இல்லாத அந்த தோரணை, ஒரு வீரனை போன்ற நடை, அந்த பார்வை, இதெல்லாம் அவங்களோட சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. இப்போ கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. மறைச்சு வச்சிருந்த உண்மை வெளியே வரப்போகுது. 2 பெரிய சக்திகள் ஒன்னோட ஒண்ணு மோத தயாரா இருக்கு. இது பெருமைகளோட யுத்தம். கடைசியா அந்த ரகசியம் உடைஞ்சுது. அந்த பணிப்பெண் உண்மையில் ஒரு ஆண். அதுவும் யாருன்னு கேட்டா மாவீரன் அர்ஜுனன். இந்த உண்மையை கேட்ட உடனே அல்லியோட கோபம் ஒரு எரிமலை மாதிரி விடிச்சுது. நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சீர்னாங்க. தன்னோட ராஜ்யத்தோட சட்டத்தையே மீறி நடந்த இந்த துரோகம் அவங்கள நேரா போர்க்களத்துக்கு இழுத்துட்டு போச்சு. உடனடியா ஒரு துவந்த யுத்தம், அதாவது ஒரு 1-to-1 ஃபைட் அறிவிக்கப்பட்டுச்சு. இது வெறும் யார் பெரிய வீரன்னு பாக்குற சண்டை மட்டும் இல்ல. இது 2 பேரோட ஈகோ, அவங்க சுயமரியாதைக்கான ஒரு பெரிய போராவே மாறிடுச்சு. அங்க வாள்கள் மோதுச்சு, அம்புகள் பறந்துச்சு, பூமி அதிர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த போர்க்களத்துல அவ்ளோ பெரிய வீரனான அர்ஜுனனுக்கு ஈக்குவலா அல்லி சண்டை போட்டாங்க. அவங்களோட வீரத்தை பார்த்து அர்ஜுனனே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டான். சரி, இந்த பெரிய போருக்கு அப்புறம் என்ன ஆச்சு? வாங்க விதியால இணைக்கப்பட்ட அந்த பந்தத்தை பத்தி இப்ப பாப்போம். கடைசியில ஜெயிச்சது அர்ஜுனன் தான். ஆனா இது ஒரு சாதாரண ஜெயம் தோல்வி கணக்கு கிடையாது. அல்லி தோத்தது அவங்க திறமை இல்லாததால இல்ல, விதியோட விளையாட்டுல. அர்ஜுனன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட விதியை நிறைவேற்றிக்கிட்டான். ஆனா அல்லியோட வீரம் கொஞ்சம் கூட குறையல. ஆனா கதையில ஒரு ட்விஸ்ட். அர்ஜுனனோட கடமை அவனை கூப்பிட்டது. அதனால தன்னோட மனைவியான அள்ளிய விட்டுட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம். அள்ளி மறுபடியும் தன்னோட ராஜ்யத்துக்கு ஒரே ராணியா ஆனாங்க. பாருங்க, ஜெயிச்ச அர்ஜுனனுக்கு விதி கிடைச்சது, ஆனா தோத்ததா சொல்லப்பட்ட அள்ளிக்கு தனிமைதான் மிச்சம். சரி, அப்போ இந்த கதை மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த காவியத்தோட ஆழமான அர்த்தம் என்ன? அத பத்தி இப்போ கொஞ்சம் யோசிப்போம். இந்த கதையோட சில வெர்ஷன்ஸ்ல ஒரு சோகமான திருப்பமும் இருக்கு. அர்ஜுனன் போனதுக்கப்புறம் அல்லிக்கு ஒரு மகன் பிறக்கிறான். வருஷங்கள் ஓடுது. அந்த பையன் வளர்ந்து பெரியவனாகி தன் அப்பன் யாருன்னே தெரியாம அர்ஜுனன் கூடவே சண்டை போடுறான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, விதியோட சுழற்சியிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுங்கிறது தான். சரி, இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த கதை ஏன் நம்ம கிட்ட இன்னும் உயிர் போட இருக்கு? ஏன்னா இது வெறும் லவ் ஸ்டோரி மட்டும் இல்ல, இது ஒரு பெண்ணோட சக்திய பத்தின கதை.
சுதந்திரத்துக்கும் விதிக்கும் நடக்கிற போராட்டம். வேணும்னா அல்லி போர்ல தோத்திருக்கலாம், ஆனா அவங்களோட சக்தி அழியவே இல்ல. அது ஒரு காவியமா மாறிடுச்சு. அதாவது போர்க்களத்துல தோத்த அல்லி கதைகள்ல என்னைக்கும் அழியாத ஒரு புகழ ஜெயிச்சிட்டாங்க. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த கதையை முடிக்கலாம். நீங்களே சொல்லுங்க, அல்லி நிஜமாவே தோத்தாங்களா இல்ல அவங்களோட காவியம் ஜெயிச்சு சாகாவரம் பெத்துடுச்சா? யோசிச்சு பாருங்க.